நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப். ஸோ அந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் குமார் போற மேடைகளில் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த வருஷத்தோட ஒரு பயங்கரமான பாடல்களா இருக்கும், ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ மச் வெயிட்டட் ஆஃப்டர் ராயல் அவரோட டைரக்ஷன்ல அவரோட ரைட்டிங்ல இன்னொரு படம் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு படம், ஒரு கேங்ஸ்டர் படம். இப்போ வந்து ஒரு யங்கா ஒரு 2K வைபான ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் யூஸ்வல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டார் டேக்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த படத்து மேலே எனக்கு வந்து பர்சனலாக நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பர்சனலாக எனக்கு தனுஷோட ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். மோர் தென் ஆக்டிங், ரைட்டிங் ஆஸ் அ லிரிசிஸ்டோ ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த படம் அதில் வேற இந்த லவ் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஏஜ் பாய்ஸ்னாலே நம்ம வந்து ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணிடுவாங்க. அதில் வந்து கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாடலும் போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு, ஒரு மாதிரி ரெக்க கட்டி பறந்துச்சு அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும், ஒருவேளை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபுல்ஃபில்னஸ். அதே மாதிரி ஜி பிரகாஷ் குமார் வந்து ஆஃப்டர் அசுரனுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரே பாத்துல ஒரே ட்ராக்லேயே போட்டிருந்தார். அசுரன் சுடரை போட்டு அப்புறம் வந்து இப்போ கங்கலான், அப்புறம் அதுக்கு முன்னாடி கேப்டன் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்த டைம்ல இப்படி ஒரு ஜானர் பண்ணது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஸோ பாடலுக்கு போலாம், கோல்டன் ஸ்பேரோ. ஸோ எனக்கு அதுல பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பாடல நிறைய சிங்கர் பாடி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அறிவு பண்ணியிருக்காரு, அப்புறம் சுபலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாடியிருக்காங்க, அப்புறம் தனுஷ் பாடியிருக்காரு, அப்புறம் ஜி பிரகாஷ் குமார் பாடியிருக்காரு. அந்த ஃபீமேல் வாய்ஸ் சுபலட்சுமி அப்படின்றவங்க வாய்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாமா பாமா கம்மன் சிங்கு குயினை தேடி வந்தான் கிங்கு. பாடலோட ஜானர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஃபியூஷன்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டார்டிங் பிஜிஎம்மே வந்து ஒரு மாதிரி ஒரு பார்ட்டி வைப் சாங் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்குள்ள நாதஸ்வரம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்லாம் செட் பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஜி பிரகாஷ் குமார் இந்த மாதிரி பண்ணிருக்காரான்னு கூட தெரியாது. அவர் வந்து ஒரு பாடல் ஜானர்னா அது பெர்ஃபெக்ட்டா அந்த ஜானர்ல இருக்கும். நடுவில் ஃபியூஷன் பண்றது வந்து ரொம்ப குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல் வந்து அதுல வந்து அந்த சூப்பரா வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சிங்கருக்கும் எங்கேயோ பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய சிங்கர்ஸ் வரும்போது எந்த போர்ஷன் யார் பாடணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்படின்னு இருக்கிற பட்சத்துல வந்து ஒரு மாதிரி சூப்பரா ஃபீமேல் போர்ஷன், அது மெயினா வந்து ஒரு ஃபீமேல் சாங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து செட் பண்ணது ஒரு ரேப் வந்து சேர்த்துக்குள்ள, இப்போ இந்த ஃபியூஷனுக்குள்ளே ரேப் வந்து செட் பண்ணது, அதெல்லாம் வந்து பயங்கரமா. அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் குமார் பாடுறது, அது கடைசியில வந்து தனுஷ் வந்து ஒரு பக்கம் ஹோல்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாடலாவே சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையாலே எனக்கு இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான பாடல்னா ஒரு பயங்கர வைப்பான பாடல், ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் பாடல். நான் ரைட்டிங் சொல்லும் போதே அதுல லிரிக்ஸ் வந்துடும். ஸோ அதனால வந்து இந்த பாடல் வந்து தனுஷ் எழுத போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்தா, ஆனா வந்து ஒரு சின்ன ஏமாற்றம், அறிவு எழுதியிருக்காரு. ஸோ என்னடா இது, தனுஷோட அந்த ரைட்டிங் எப்பவுமே அவர் வந்து கியூட்டா சில்லியா ஒரு விஷயம் சூப்பரா பண்ணிட்டு எருமைக்கு கூட ப்ரோக்ராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் பர்சனுக்கு வந்து அவர் கிடைச்சது ஒரு தவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய வந்து அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. அட் த சேம் டைம் இந்த சிங்கிள் பாய்ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி ஒரு டைப்பான பாய்ஸ்க்காகவும் ஒரு மாதிரி சூப்பராக வந்து லிரிக்ஸ் எழுதுவார். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு மாதிரி பயங்கரமா அந்த ஜானருக்கு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து லிரிக்ஸா ஒரு மாதிரி ரொம்ப அறிவு இப்படிலாம் எழுதுவாராப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அது வந்து அந்த டைட்டில் சொன்னாங்க கோல்டன் ஸ்பேர்னு சொல்லிட்டு, அந்த லிரிக் ஒரு ரொம்ப இம்ப்ரெஷனான லிரிக். அது வந்து பாட்டில் வந்து ரொம்ப ஊக்லைனான ஒரு லிரிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஐயோ இப்போ சிங்கிங் டு எடுத்து வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப். ஏதோ ஒரு பசங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் பாடல் மாதிரியும் இருக்கு, அட் த சேம் டைம் பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்காகவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு அவனோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ற ஒரு விஷயமா வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப்பான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அறிவு ஒரு பக்கம் வந்து ஒரு ரேப் வந்து பாடுறாரு. அதுல வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன்,
உங்க எக்ஸ்ட்ரா இப்போ பண்ணதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயம், அதுவும் ஒரு மாதிரி அர்த்தங்கள், பயங்கரமான அர்த்தங்கள், ஒழுங்கா கேட்டா புரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி அறிவோட போர்ஷன் போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஜி பிரகாஷ் குமார் வந்து அதுல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லிரிக் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு பாடலே ரொம்ப பிடிச்ச லிரிக், அது ரொம்ப ரொம்ப எனக்கு கனெக்டான லிரிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நானே போய் எட்டு எங்கே என்று எட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கும் பட்சத்தில் இப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் ஒரு லிரிக் ரொம்ப ரொம்ப அர்த்தமான லிரிக்காவே இருந்துச்சு. இருக்கின்னா பிடிக்கவா இலக்கணம் படிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிரிக்கும் ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருக்கின்னா பிடிக்கவா இலக்கணம் படிக்கவா. இப்படி போயிட்டே இருக்கும்போது தனுஷ் வந்து அந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேஸ் வாய்ஸ் ஒன்று இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த பேஸ் வாய்ஸ்ல அவர் பாடும்போது பாடல் வந்து ஒரு பக்கம் ஒரு ஃபுல்ஃபில்னஸை லாஸ்ட்ல அப்படியே கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ, கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ பாடல் வந்து பயங்கரமா முடிவடையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல வந்து உள்ள விஷுவலா வந்து நிறைய விஷயம் இருக்கும், செஞ்சு பயங்கரமா இருந்துச்சு. அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, ஒரு புது ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா பேரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா அவருக்கு வந்து முன்னர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆல்ரெடி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பா அம்மா பேர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுல வந்து பண்ண ஒரு படமாக தான் இது இருக்கு. நிலவுக்கு என்மை என்னடி கோபம் எனக்கு ரொம்ப ரொம்ப டைட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு டைட்டில் அப்படின்ற மாதிரி பேசலாம். உள்ள வந்து பிரியங்காவுக்கு வந்து கியூட்டா டான்ஸ் ஆகுது, அதெல்லாம் ஒரு சூப்பரா இருந்துச்சு. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ. அவங்க பண்ண அந்த ஒரு கான்செப்ட் வீடியோ மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க, ஃபுல்லா அந்த லிரிக்காகவே. ஸோ அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கோல்டன் ஸ்பேரோ உண்மையாலே கோல்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு பாடல். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு ஒரு பாடல் பிடிக்கிறதுனாலே அந்த பாடல் ஹிட்